ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாய் வச்சுருக்கேன். சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். எல்லாம் சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச அளவில் வைப்பேன். ரொம்ப அப்போ அந்த பவுட்ரு இந்த பவுட்ரு போட்டெலாம் வைக்க மாட்டேன். இப்படி எப்படி சிம்பிளாக செய்யணுமோ அதுமாதிரி செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், கொஞ்சம் கடுகு போட்டுருக்குறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இதே நேரத்தில் வெங்காயம்லாம் உரிக்கல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பெரிய வெங்காயம் தான் பொடிசாக ஊற்றிருக்கிறேன். சின்ன வெங்காயம் மாதிரி பொடிசாக ஊற்றிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தக்காளியை சின்ன தக்காளியாக ஒன்று நான் பண்ணியிருக்கிறேன். சின்ன தக்காளி ஒன்று வெட்டி வச்சுருக்கிறேன். இது பாதி பழம் வச்சுருக்கிறேன். இந்த பாதி பழம் வந்து தேங்காய் அரைக்கும் போது இந்த பாதி பழத்தை அந்த தேங்காயோட போட்டு நம்ம அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் நல்லா கழுவி 3 தான் நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம்லாம் அவ்வளோ வணங்கின அவசியம் இல்லை. வெங்காயம் தக்காளிலாம் நம்ம சிக்கன் வேகும் போது எல்லாம் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்துடும். ஆனால் இது அதிகமாக வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. சிக்கன் சட்டி பத்தாது, அதனால் இந்த கடாய் வச்சுருக்கிறேன். இதில் சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதில் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் மாதிரி தயிர் இருக்கும், அதை ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றினா நல்லா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் இருக்காது. இப்போ நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் பொடி இஞ்சி பேஸ்ட்டு 2 ஸ்பூன் தயிர் விட்டுருக்குறேன். அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் மசாலாலாம் அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இது கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். வேகட்டும். தேங்காய் எடுத்துக்கிறேன், அந்த அரை தக்காளியில் போட்டுக்கிறேன். இந்த 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 கிராம்பு, சின்ன பட்டை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாம் ஒரு அளவு தான். இது நான் போடுறது கரெக்டாக 2 ஸ்பூன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கரண்டியோடு எனக்கு 2 போட்டால் அளவுலாம் எனக்கு கரெக்டாக இருக்காது. அதே மாதிரி மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா மல்லித்தூள் போட்டுக்கிறேன். வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். வரமிளகாத்தூள் 1 ஸ்பூனும் கொஞ்சோட ஒரு பிஞ்ச் அளவு போட்டிருக்கிறேன் வரமிளகாத்தூள். இதில் அந்த தேங்காய் பட்டை கிட்ட எல்லாம் வச்சு அரைச்சோமா, அந்த தேங்காயை இதில் தலையில் போட்டுக்கலாம். ரொம்ப சிக்கன் வெந்தால் ஆடாயிடும். அதனால் இதெல்லாம் பொரிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும்.
சாப்பிட்டா இன்னும் சாப்பிட நல்லாயிருக்கும். இதுலேயே எல்லாம் நான் போட்டிருக்கிறேன். பட்டை, சோம்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். சிக்கன் மசாலா, வரமிளகாத்தூள், மல்லித்தூள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடுச்சு, அதனால் இதில் உப்பு இப்போ போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் சேர்ந்துடும். கானட்டாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காணாத மாதிரி இருக்குது, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாமே போட்டாச்சு. நம்ம சிக்கன் வெந்திருக்கான்னு பார்த்து நம்ம இதை ஒரு குண்டால ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். மல்லித்தலை போட்டுக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மல்லித்தலையெல்லாம் வெட்டி போட்டேன். ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கட்டி இல்லாமல் மீடியமாக வச்சுருக்குறோம். வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.